ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் இங்கே எதிர்பாராதே எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. நல்ல வேலை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. நிலாவுக்கு மட்டும் தெரியாமல் ஃபேமிலிக்கு யாருக்கா தெரிஞ்சு சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்தா சேரனுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு வழியாக. அப்பா எந்த தப்புமே பண்ணலை, அப்பா நல்லவர் அப்படிங்கிறது சேரனுக்கு எப்படி தெரிய வந்துடுது. இது படிப்படியாக போக போக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே தெரிய வந்துடும். அது என்ன மாதிரி எப்படிங்கிறது தான் கொண்டு போகிறாங்க. அது எப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். ஒரு சின்ன கற்பனை என்னென்னா, அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அவங்க அப்பா அம்மா போனதில் பல்லவன் ரொம்ப சோகத்தில் உட்காந்துருக்கான். இங்கே அவங்க அப்பா வெளியில் பாட்டு கேட்டுட்டு இருக்காங்களா, பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இவர் அவங்க அம்மா டென்ஷனாக இருக்கிறனால டென்ஷன் ஆகி அவங்க அப்பா போய் மிரட்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டு கேட்கறதெல்லாம் உடச்சி அந்த ரேடியோ உடச்சிட்டு அவங்க அப்பாவை சட்டையை பிடிச்சிட்டு வாயா போயின்னு ரொம்ப பேசிடுறாங்களா. சேரனை எவ்வளோ தடுக்க பார்க்குறாங்க, ஆனால் அவர் கேட்காம சண்டை போட்டுட்டே இருக்காங்க. டக்குன்னு பல்லவனை என்ன பண்ணுறாங்கன்னா நிலா பண்ணலாம் கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. அவர் இதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கு, அவருக்கு இதுக்கு அந்த சம்மந்தம் நான் எப்போ சொல்லிட்டேன், ஆனால் நீ அவரே தான் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பல்லவனை அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஏமா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படிங்கிறப்ப அப்புறம் என்னன்னா இவன் சும்மா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணானா, என்னையும் அடிச்சிட்டிங்களா நீ அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போயிடுறாரு. வீட்டை விட்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே என்னம்மா அவன் எப்படின்னு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி தான் தேடிட்டு இருக்காங்க. ஐயோ ஏம்மா நீ அவனை அடித்த, ஏங்க அவனை அடிச்சிங்க பல்லவன் அப்படிங்கிறப்ப பின்ன என்னங்க உங்கள் அப்பாவை தப்பாக பேசிகிட்டே இருக்கேன், அவர் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், கேட்காம உங்கள் தம்பி பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டே போயிட்டுருக்காரு, நான் அடிக்காமல் என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ, இதுக்கு போய் அடிக்கிறீங்களா, அவர் தானே எல்லா தப்பு பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களுமாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏங்க அப்படின்னு சொல்லி அவங்க சண்டை போடுறாங்க. உடனே சேரன் தடுத்து நிறுத்தாங்க. ஐயோ நீங்கள் முதல்ல அடிக்கிற நிப்பாட்டுங்கம்மா, முதல்ல சண்டை போட்டுக்காதீங்க, போய் பல்லம் என்ன ஆனாலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தேட போகிறாங்க. எல்லாரும் ஒரு பக்கமாக தேடிட்டு இருக்காங்க, ஒரு சைடாக தேடிட்டு இருக்காங்க. வீட்டு வந்துடும் ஏன்னா தேடுறீங்க அப்படிங்கிறப்போ உடனே பாண்டி ஐயோ சும்மா எல்லாம் ஒன்றால் வந்தது அப்படிங்கிறாங்க. பாண்டி அப்படின்னு அண்ணி அண்ணி அப்படின்ட்டு அவரும் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அடே சும்மாறா, அப்பாவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைடா அப்படின்னு சொல்லி சேரனை என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே கூட்டி போயிட்டுருக்காங்க. இங்கிட்ட எல்லா இடமும் தேடிட்டு இருக்கப்போ பல்லாம் சோகமாக ஒரு கோயிலில் போய் உட்காந்துருக்கப்போ அவங்க அம்மா அந்த சைடு வந்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இது அம்மா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு அம்மா கத்துறாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா பார்த்துடுறாங்க. பார்த்து பேசிட்டு கையை பிடிச்சிட்டு எங்கேம்மா போனீங்க, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, அந்த ஆள் உங்களை அடித்து விரட்டினாராமா அப்படிங்கிறப்போ நீ எதுக்குப்பா இங்கே நீ போப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா, அந்த ஆள் தானே உங்களை விரட்டினார் அப்படிங்கிறப்போ ஐயோ ஆமாம் பார்த்தா தான் விரட்டினார், இப்போ என்னங்கிறப்போ நீங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா, அந்த அளவுக்கு சட்டையை பிடிச்சி நான் கேட்குறேம்மா அப்படின்னு கேட்குறப்போ ஐயோ என்னால் அந்த வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுடா போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா வர முடியாது, அதனால நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா. அவங்களும் சொல்கிறாங்க அப்படிலாம் வர முடியாதுடா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா வர முடியாது அப்படிங்கிறப்போ அவர் உங்கள் அப்பாவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ நான் மட்டும்தான் அவங்க அப்பா எப்படி செத்து போயிட்டாரா, இவர் உங்கள் அப்பாவே கிடையாதுடா, அவர் உன்னை வளர்த்தவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. பல்லவனும் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. நான் அந்த வீட்டுக்கு வர முடியாதுடா, வந்தால் அவர் கோவப்பட்டு தான் இருப்பார், இது மாதிரி நான் உடனே அந்த வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டேன் அவ்வளோதான், அந்த கோபத்தில் தான் அவர் எம்எல்ஏ இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ரூட்டை சொல்லிட்டு இருக்காங்களா. உடனே பல்லவன் மனசு சோகமாக போயிடுறாரு. என்னம்மா இது இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி சோழன் தேடிகிட்டே இருக்காங்க. சேரனாட்ட ஃபோன் பண்ணி என்ன தானே ஆச்சு, போனீங்க இது மாதிரி போனீங்க, அப்பாவை கூப்பிட்டு போனாங்க, நீங்கள் வரப்போ தனியாக 2 பேருமே ஒன்றா வந்தீங்க, என்ன தான் ஆச்சுன்னு சொல்கிறப்போ இங்கே சேரன் சோழன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பல்லவன் நம்ம தம்பியே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்போ அவங்க அப்பாவோட ஒய்ஃப் தானே அவங்க அப்படின்னு கேட்குறப்போ இல்லைடா அவங்க அப்பாவோட ஒய்ஃப் இல்லைடா, அப்பா எல்லாமே சொல்லிட்டாரா நிலாட்ட, நானும் அதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே சேரன் சோழன் எல்லா விஷயத்தையும் நடந்து சொல்கிறாங்க. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இவருக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இது எப்படின்னா இது எனக்கு இப்போ தாண்டா எனக்கு தெரிய வந்துச்சு, இது உண்மையாக இருக்கும்னா உண்மை தாண்டா அப்படின்னு சொல்லி எல்லா ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்களா. இங்கிட்ட ஒரு போட்டு கண்டிப்பாக அவனை தேடி அவனோட, ஆனாலும் அவன் நம்ம தம்பி தாண்டா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. போய் ஒரு கோயிலில் இருக்காங்களா. கோயிலில் எல்லாருமே பார்த்துட்டு ஏன்டா நம்மளாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அப்பா பார்த்து அழுதுட்டு கட்டி பிடிச்சி ரொம்ப மன்னிச்சிருங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அழுகுறாங்க. அழுதுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி போனால் நல்லா இருக்கும், ஆனால் இந்த மாதிரி போகாதே, சரி எப்படி நடக்குங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.